நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் பாத்து, ஏன் இவ்வளவு அவசரம்? காவ்யா. ஓ அதுவா? ஒண்ணு கேட்டு வந்தாங்க, அடிச்சு துரத்தியாச்சு. மூட வீட்லயே இருந்தா, அதான் எங்கேயாவது வெளில கூட்டு போலான்னு அவளை ரெடியாக சொல்லியிருக்கேன். நீயும் வரியா? ரூம்ல இருக்காளா? அப்போ ஆமா, ஏன்? ஒண்ணும் இல்ல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வா கல்பனா, என்ன ஆளையே காணோம்? என்ன, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல காவ்யா வெளியில தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? This number is currently switched off. Please try again later. கல்பனா, ஏய் என்னாச்சு? மா காவியாங்கம்மா, சீக்கிரம் ரெடியாக சொன்னேன். எனக்கு எதுவும் தெரியாதும்மா. காலையில ஃபோன் பண்ணி என்னை பார்க்க வரதா சொன்னான். ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல, அதாம்மா தேடி வந்தேன். கல்பனா, This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try again later. ஏய் என்னாச்சு? ஒழுங்கா உண்மையை சொல்லு. காலையில அவ ரொம்ப பதட்டமாவே இருந்தா, என்கிட்ட சொல்லாம வெளியே போக மாட்டா. நீ இப்ப திடீர்னு வந்து. மா பதட்டப்படாதீங்க, இருங்க நான் பாட்டி கூட இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். என்னப்பா, உன் தங்கச்சி இன்னும் ரெடியாக இல்லையா? பா அவ பாட்டி கூட இருப்பாப்பா. யாரு? காவியா. என்னப்பா பிரதோஷம்னு சொல்லி இப்பதான் பாட்டிய கோயில்ல விட்டு என்ன? வர்ற? திவ்யா. அண்ணா ஒரு 10 நிமிஷம். காவியா இருக்காளா? இல்லையே, ஹால்ல தான் இருப்பா. This number is currently switched off. Please try again டேய் அரவிந்த், later. என்னடா? அப்பா காவியா நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. ஏய் என் தங்கச்சிங்க. அது ஏய் போய் பேசாத, உண்மை சொல்லு. வேற ஏதாவது பிளானா? நிஜமாவே எனக்கு தெரியாது. லைப்ரரிக்கு வா, மீட் பண்ணலாம்னு சொன்னான். நாங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு கால் பண்ண. உண்மையை சொல்லு. ஐயோ உண்மையை தாங்க சொல்றேன். மீனாட்சி, சத்தியமா எனக்கு மீனாட்சி. தெரியாது. அம்மா மா, என்னாச்சு? மா, என்னாச்சுமா? அம்மா, என்னாச்சுமா? மீனாட்சி, என்னாச்சும்மா? ஏய் போய் தண்ணி கொண்டு வா. மீனாட்சி, அம்மா மீனாட்சி கொஞ்சம் கண்ண தர.
டேய் அவ போனை குடுறா. இன்னும் 48 மணி நேரம் அவன் நம்ம கூட இருக்க போறா. முகம் கழுவ, குளிக்க, ஒரே ஒரு ஜகு மட்டும் உள்ள வை. ஏன்னா பெண்கள் நம்ம கண்கள் மாதிரி ஓவரா துன்புறுத்தக்கூடாது. என்ன செய்ய போறோம் இவள? ஒன்றும் பண்ணக்கூடாது. 3 வேளை சோறு போடணும், குடிய தண்ணி கொடுக்கணும். ஆனா நம்ம மூச்சு காத்து கூட அவ மேல படக்கூடாது. அதனால நமக்கு என்ன யூஸ்? யூஸ் ஒன்றும் இல்லை, நிம்மதி கிடைக்கும். ஊர் 2 நாளா எவனோ ஒருத்தன் கூட இருந்துட்டு வந்திருக்கான்னு சந்தேகமா பார்க்கும். இவளை பத்தி தப்பு தப்பா கதையை கலப்போம். கதைக்கு கால் முளைச்சு பக்கத்து ஊருக்கு போவோம். அங்கிருந்து ரெக்க முளைச்சு ஊர் விட்டு ஊரு போயிட்டே இருக்கும். இவளை கல்யாணம் பண்ண எவனும் வரமாட்டான். தனுஷ் இல்ல அந்த தனுஷ் கல்யாணம் பண்ணிப்பான்ல. ஊரே காரி துப்புன ஒருத்திய அவன் எப்படி கட்டிப்பான்? ஒருவேளை கட்டிக்கிட்டான் அதுக்கு இவ சம்மதிக்கணுமே. கடத்திட்டு வந்து இருட்டு ரூம்ல போட்டு சித்திரவதா பண்ணவன அவ கட்டிக்க மாட்டாளே. நாம தானே கடத்தணும். அவன் நம்ம முகத்தை பார்க்கலையே. நாம தனுஷோட ஆளுங்களா வந்து இவன் முன்னாடி நடிக்கணும். இவ இந்த ரூம்ல இருக்க போற 48 மணி நேரமும் தனுஷ் பேரு கெட்டுக்கிட்டே இருக்கணும். இவளை கிட்னாப் பண்ணது தனுஷ் தானு நம்பணும். ஊரும் நம்பணும். தனுஷ் கண்டுபிடிச்சிட்டா நாம தான் கிட்னாப் பண்ணோம். தனுஷ் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்க, ஒருத்தன் உயிர் கூட தப்பாது. காவியாவை நாம கடத்தல. ஆனா 2 நாள் அவளை எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போய் வச்சிருக்கான்னு தெரியும் போது தனுஷ் பாய் செத்துருவான். கெட்டு போய் வந்தவளை கட்டிக்கவும் முடியாம, கடத்தினவன் யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியாம குடிச்சே தனுஷ் செத்து போயிடுவான்டா. கதை இதுக்கப்புறம் பயங்கரமா விறுவிறுன்னு போவோம் பாரு. திமிரு, நான் நெருப்புடான்னு நிமிந்து நிக்கிறவன் அகங்காரம் எல்லாம் உடையண்டி. உன் வீட்டுல இருக்கிறவங்களே உன்னை நம்பாம கேவலமா பாக்குறப்பெல்லாம் நீ தீ குளிப்ப, அணு அணுவா சாவடி. இதான் தீர்ப்பு. என் கேஸ்ல நான் தான் ஜட்ஜு. என் தீர்ப்பு சரியா இருக்கும் பாரு. வாங்கடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மி, ஏதாச்சும் கேட்டானா? ஆமாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுல இருந்து நான் எது கேட்டாலும் வேண்டான்னு சொல்றாங்க. என்ன நீ? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? காவியாவை பத்தி ஏதாவது கேட்டானா? வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன பதில் சொன்ன? நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். முடிச்சிட்டானா? ரொம்ப நேரம் ஆச்சு. இந்தா. தையல் பிரிச்ச இடத்துல எல்லாம் இன்னும் வலிக்குதாப்பா? லேசாதாம்மா, தொடும்போது மட்டும் வலிக்குதா? இறக்கமே இல்லாம எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. என்னம்மா, விடுங்கம்மா. முடிஞ்சு போனதை ஏன் திரும்ப தோண்டிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, நீ ஏன் சொல்ல மாட்ட? 6 நாள் கண்ணே முழிக்காம கிடந்தியே, நாங்க செத்து பொழைச்சது எங்களுக்கு தானே தெரியும். நல்லபடியா வீடு திரும்பிட்டேன்ல. எங்க கணேஷ் நல்லபடியா வீடு திரும்பின உடனே பால விநாயகர் கோவில்ல பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டங்க. இன்னும் 4-5 நாள் போகட்டுமா? என் போன் எங்கப்பா? டாக்டரு கொஞ்ச நாளைக்கு மொபைலை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிருக்காருப்பா. காவியா வீட்டுக்கு ஃபோன் பண்ணீங்களா? எதுக்குப்பா? நீ அடிபட்டதுல இருந்து அவங்க இங்க வரவே இல்லை. என்ன ஏதுன்னு விசாரிக்கவே இல்லை. நீங்க அவங்கள தப்பா நினைச்சிருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிருக்கலாம்.
அவங்க ரொம்ப சென்சிட்டிவ்ப்பா. ஃபோன் கூட பண்ணலப்பா. நீங்க பண்ணிருக்கலாம், வந்திருப்பாங்க. அக்கறை இருந்தா அவங்களே இங்க வந்து விசாரிச்சிருக்கணும். அப்பா, வரலங்கிறதுனால அக்கறை இல்லைன்னு அர்த்தமா? காவியா அடிக்கடி சொல்லுவா, ரிலேஷன்ஷிப்ல ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது, அன்பு மட்டும்தான் இருக்கணும்னு. எதுக்கு இப்ப இந்த டிஸ்கஷன்? நீ இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடு. 2-3 நாள் கழிச்சு போய் பேசுவோம்ப்பா. நேர்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம்ப்பா. அம்மா சொன்னாங்களே பொங்கல் வைக்கணும்னு, எல்லாரையும் இன்வைட் பண்ணுவோம். பார்க்கலாம்ப்பா, பார்க்கலாம். என்னம்மா? ஞாபக சக்தியை விட முக்கியம் நாம எதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணுங்கிறது, அதை விட முக்கியம். இப்ப எதுக்குமா இதை சொல்றீங்க? சில விஷயத்தை மறக்கிறது நமக்கு ரொம்ப அவசியம்ப்பா. சரி, நீ ரெஸ்ட் எடுப்பா, படுத்துக்க. This number is currently This number is என்னப்பா? இல்லப்பா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், காவியாவை காணோம். பதற வைக்கிறாளே, ஆத்திரத்துக்கு அவள. சரிப்பா, நீ ஆட்டோ போடி, நீங்க நம்ம வேணா வீட்டுக்கு போங்கப்பா. போலாம். நான் இன்னும் தேடி பார்த்துட்டு வரேன். என்னடா, எங்க போனான்னு தெரியாம எங்கப்பா போய் தேடுவேன்? இல்லப்பா, அவளாம் எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீ ஒரு ஆட்டோ போடி, முதல்ல உங்க அம்மா எப்படி இருக்கான்னு போய் பார்க்கலாம். என்னடா? முடிவே இல்லாம போயிடுச்சுலப்பா. அரவிந்த், மனசுக்குள்ள கேள்வி மட்டுமே சுத்தி அலையுது. குழம்பி குழம்பி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. சொன்னா கேளு, வீட்டுல போய் பேசிக்கலாம். போ, சொன்னதை செய். போப்பா. அப்பா, காவியாப்பா, காவியா, காவியா. என்ன? சாரிங்க, பரவாயில்ல. சாரி. பரவாயில்லப்பா, வா போலாம்.
நான் போகணும். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். டேய், யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? ஏன் என்ன கொண்டு வந்து இப்படி போட்டிருக்க? இங்க பாரு, நான் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல, தெரிஞ்சுக்க. கதவை தரடா. டேய். அண்ணே, நான் தானே. அதெல்லாம் அண்ணியை தூக்கிட்டு வந்துட்டானே. ஆமா, நீங்க சொன்ன அதே இடத்துக்கு தானே. சச்சா, அது எப்படிண்ணே தப்பிச்சு வெளில போவாங்க? இல்லண்ணே, அது எப்படிண்ணே? துப்பாக்கியா? இருக்குண்ணே. ஐயோ வேண்டாண்ணே, அண்ணி பாவம் பயத்துல இருக்காங்க, அப்புறம் ரொம்ப பயந்துருவாங்க. நான் வேணா கத்தியை மட்டும் காட்டுமாண்ணே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வேணா கத்தியை மட்டும் காட்டுமாண்ணே? பெரிய கத்திலாம் இல்லைண்ணே, சும்மா சின்னது. சால்னா கடையில் வெங்காயம் வெட்டுற கத்தி தானே, ஆனா செம்ம சார்பு. என்னது, தப்பிச்சு போனா முடியல ஷூட் பண்ணவா? நடக்க முடியாம போனாலும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஐயோ அதெல்லாம் தப்புண்ணே. இல்லைண்ணா அண்ணா, தப்பிச்சு போக ட்ரை பண்ணா ஒரே ஒரு கீரல் போட்டுட்டா கையில மணிக்கட்டில் தான் நரம்பு அப்பதானே கட் ஆகும். சரிண்ணா, நான் அப்புறம் பேசுறேன். என்னங்க நீ தூக்கமா? யாரா நீ? நான் உங்க அடிமை. நீ இங்க இருந்து நீங்க தப்பிக்காத வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு வேணுமா? வாங்கிட்டு வரோம். குடிக்க தண்ணி வேணுமா? ஜில்லுன்னு தரோம். குளிக்க வெந்நீர் வேணுமா? போட்டுக்க புது துணி வேணுமா? கேளுங்க, எல்லாமே தரோம். என்ன ஏன் கிட்னாப் பண்ண? அண்ணன் சொன்னாரு, செஞ்சேன். யாரா உன் அண்ணன்? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. என்னடா மிரட்டுறியா? என்ன நீங்க காயப்படுத்துறீங்க? அண்ணன்னு சொன்னாலே புரிஞ்சுப்பீங்க நினைச்சேன். அவன் தான் யாருன்னு கேக்குறேன். முடியாது அண்ணி, அதுக்கு அண்ணன் பர்மிஷன் வேணும். பேரை கூட தைரியமா சொல்றதுக்கு பயப்படுற கோழையா அண்ணங்கிற? வெக்கமா இல்ல உனக்கு? அண்ணன் உங்களை பத்தி சொன்னாரு, எதுக்கும் பயப்படாத ஆளுன்னு. கரெக்ட் தான். சரிங்க அண்ணி. டேய் அண்ணி, இதுல சாப்பாடு இருக்கு, வாட்டர் பாட்டிலும் இருக்கு. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அண்ணி என்ன பண்றீங்க? ஊரை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கோம். மணி வேற நைட்டு 11. இதுக்கு மேலாம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர முடியாது. டேய் அதை எடுறா. அண்ணி அதே எடுத்து சாப்பிடுங்க. டேய், நீ எதுக்காக என்ன கொண்டு வந்து அடைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன், எதுவும் சாப்பிட மாட்டேன். நீயும் உன் அண்ணனும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன அசைச்சு கூட பார்க்க முடியாது. இத பாரு, என்ன மரியாதையா விட்டுடு. இல்ல என்ன பண்ணுவீங்க? மெழுகு வச்சில துணி ஏறிய விட்டு செத்து போயிடுவீங்களா? என்ன தற்கொலை மிரட்டலா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க சுத்தி கேமரா இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிடும். தற்கொலை பண்ணவோ தப்பிக்கவோ ட்ரை பண்ணாதீங்க, அது வேஸ்ட். என்ன இன்னும் எத்தனை நாள் அடைச்சு வச்சாலும் உங்க கனவு நிஜமாகாது. சொல்லிடுறேங்க அண்ணி, நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் அண்ணன் காதல சேர்த்துறேன். இன்னும் நீ சொல்ல. சொல்லுங்க அண்ணி. பொண்ணோட சாபத்தை வாங்கின எவனும் நல்லபடியா செத்து நான் கேள்விப்படல.
அண்ணி நீங்க வேற, எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணன் என் சம்சாரத்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருன்னு சொன்னாரு, கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு சாபம் கொடுத்துடாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. அண்ணி எங்க தனுஷ் அண்ணனுக்காக அண்ணனுக்காக உயிரே கொடுப்பேன் அண்ணி. எத்தனை சாபம் கொடுக்கணுமோ கொடுங்க, வாங்கிக்கிறேன். இவனுங்களுக்கும் கொடுங்க, வாங்கிப்பானுங்க. வரட்டுமா? அண்ணி ஒரு முக்கியமான விஷயம், டோரை லாக் பண்ணதுக்கு அப்புறம் சத்தம் போட்டு கத்தாதீங்க, வேஸ்ட்டு. இப்போ நான் உள்ள வரதுக்கு முன்னாடி தட்டினீங்களே தும் தும்னு, அப்படி தட்டினா கேட்கும். கதவுக்கும் நிலப்படிக்கு நடுவில் அப்படி ஒன்று செட் பண்ணியிருக்கேன். என்னங்க நீ தூக்கம் வருதா? சரி தூங்குங்க, காலைல பார்ப்போம். குட் நைட். ஏய் போன குடுறா. தாரிண்ணே, நானும் முடிஞ்ச வரைக்கும் உங்க பேரை சொல்ல வேணான்னு ட்ரை பண்ணேன். ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. பரவாயில்லையா அண்ணி? பரவாயில்லையா அண்ணா? எப்பண்ணா வரீங்க? சீக்கிரமா வரீங்களா? சரிண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா. நான் பார்த்துக்க எங்கண்ணா போக போகிறேன். சரிண்ணா. Oh